ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீனியா தமிழன் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் டீஸ்ப்ரிங்கில் பெஸ்ட்டு செட்டிங்ஸ், எஸ்இஓ செட்டிங்ஸ் இல்லை மார்க்கெட்டிங் செட்டிங்ஸ் அந்த மாதிரி கூட சொல்லலாம், அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய டாபிக், பட் நம்ம அதை ஃபுல்லாக பார்க்க மாட்டோம். டிஷர்ட்டுக்கு மட்டும் நம்ம இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, இந்த இன்ஸ்டாகிராமை வச்சு நம்ம எப்படி நம்ம டிஷர்ட் சேலை டீஸ்ப்ரிங்கில் எப்படி நம்ம சேலை இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீனியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும், ஒரு ஜென்யூனான வேலை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் லாஸ்ட் வீடியோவில் 2 days பிஃபோர் சொல்லிட்டேன், இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. பண்ணாதவங்க இப்போ கூட பண்ணிக்கிங்க, ஓகேவா? பட் நான் அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். அதில் என்னென்னலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இனியும் யாராவது இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரம் போய் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷனோட. ஸோ உங்களுக்கு டிஷர்ட்டில் சேல் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், இல்லாட்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க. ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம டீஸ்ப்ரிங்கில் போட்டிருக்கோம்ல டிஷர்ட்டு, அதெல்லாம் எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி சேலை இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் இது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய டாபிக். பட் இப்போதைக்கு நம்ம டிஷர்ட்டுக்கு மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர், பண்ணாதவங்க இப்போ கூட போய் பண்ணிடுங்க. உங்களுக்கான ஒரு லோகோ ரெடி பண்ணுங்க. நான் என்னோட ஸ்டோரை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் என்னோட ஸ்டோர் நேம், த ஹேங்கர் அப்படின்னு நான் வச்சிருக்கேன். இதுதான் என்னோட ஸ்டோர் நேம், பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஒரு 3 டிசைன் பண்ணி போட்டிருக்கேன், 3 ப்ராடக்ட்ல. சாரி, ஒரே டிசைன் தான், 3 ப்ராடக்ட்ல போட்டிருக்கேன். ஸோ இது என்னை பற்றி நான் சும்மா ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லிட்டேன். இது என்னோட வெப்சைட் லிங்க்கும் இந்த லிங்க் தான் கொடுத்துருக்கேன். இது ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது என்னோட பேனர் நான் இது மாதிரி வச்சுருக்கேன். பார்த்தாலே இது டீஸ்ப்ரிங்கோடது மாதிரி இல்லாமல் இது என்னோட ஓன் பிராண்ட், ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் மாதிரி இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் ஃப்ரெண்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு யூசர் நேமை சூஸ் பண்ணுங்க. அதுவும் உங்களோட ஸ்டோர் நேம் ரிலேட்டடாக இருக்கணும். நான் த ஹேங்கர்னு வச்சேன், பட் அந்த நேமில் ஆல்ரெடி நிறைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருந்துச்சு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கடைசியில் ஹேங்கர் டீ தான் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் அதையே யூசர் நேமாக வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே கீழே கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த கீழே கொடுக்கறது நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது முன்னாடியே எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கணும், பட் சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ இருந்து எல்லா வீடியோலையும் டீஸ்ப்ரிங் சீரீஸில் இருக்கிற எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடுறீங்கன்னா ஒரே கண்டென்ட்டாக தான் போடணும். அப்படி போட்டால் தான் வியூவர்ஸ் வருவாங்க. ஸோ நீங்கள் யூடியூப்பில் ஒரு நாள் நியூஸ், ஒரு நாள் என்டர்டைன்மெண்ட், ஒரு நாள் எஜுகேஷன் பர்பஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா வியூவர்ஸே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டீஸ்ப்ரிங்லேயும் நீங்கள் ஒரு டிசைன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு நிச்சயை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு யோகா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா யோகா ரிலேட்டடாகவே போகணும். இல்லை குவாட்ஸ் ரிலேட்டடாக போனால் குவாட்ஸ் ரிலேட்டடாக போகணும். இல்லை இந்த மாதிரி பைக்ஸ் அப்படின்னா பைக்ஸ் ரிலேட்டடாக போகணும். இல்லை நீங்கள் அனிம் போகிறீங்கன்னா அனிம் ரிலேட்டடாகவே போகணும். இல்லை நீங்கள் ஏதாவது சூப்பர் ஹீரோஸ், இல்லை கார்ட்டூன்ஸ், இல்லை சின்ன சின்ன பொம்மைகள் அந்த மாதிரி போனால் அது ரிலேட்டடாகவே போகணும். இப்போ ஒரு நாள் பைக் போட்டு, இன்னொரு நாள் அனிம் போட்டு, இன்னொரு நாள் டைப்போகிராஃபி போட்டு, இன்னொரு நாள் ஃபிட்னஸ் போட்டு அந்த மாதிரி போட்டால் எந்த பையர்ஸும் வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு நிச்சயம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ரிலேட்டடாகவே போங்க. நான் இப்போ கூட இது சும்மா தான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த டிஷர்ட்டு. ஆக்சுவலாக நான் அதை ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. பட் என்னோடது ஃபிட்னஸ் அண்டு கேஷுவலாக, டைப்போகிராஃபி. ஸோ அந்த மாதிரி ஒரு நிச்சயம் சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அதே நிச்சயத்தில். இப்போ நீங்கள் ஒரு டைப்போகிராஃபி சூஸ் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாக போங்க. குவாட்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடாகவே டிசைன்ஸ் டெய்லி அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னது தான், டிசைன்ஸில் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 minutes
10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ் அதுக்குள்ளே டிசைனை முடிச்சோட பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, அந்த மாதிரி டிசைன் நிச்சயம் சூஸ் பண்ணிங்க. அடுத்து பயோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த பயோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எழுதாமல் இந்த மாதிரி பாயிண்ட் வைஸ் யூஸ் பண்ணி போடுங்க. அப்படின்னா தான் இந்த நம்ம ப்ரொஃபைலை பார்க்குற பையர்ஸுக்கு வந்து ஒரு ஓகே ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்ட்டு கொஞ்சம் தோணும். இப்போ நீங்கள் இதையே நீங்கள் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம், பிகாஸ் எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து அல்ட்ரா நியூ கிராஃபிக் டை புதுசாக நாங்கள் கிராஃபிக் டிஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபாலோ ஃபார் பிக் டீல் ஆஃபர் கொடுப்போம். நாங்கள் வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துக்கும் ஷிப் பண்ணுவோம். உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணால் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதிலே வெப்சைட் அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் நம்ம இந்த வெப்சைட்டை கொடுக்க முடியும். இப்போது நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி லிங்க் கொடுக்காம டைரக்ட் லிங்க்கை கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஐ மீன் இது என்ன இவ்வளோ பெரிய லிங்க் கொடுத்துருக்கான், ஓகே இது வந்து ஒரு ஸ்பேம் லிங்காக கூட இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த லிங்க்கை தொடாமையே போயிடுவாங்க, வாங்காமையே போயிடுவாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் பிட்லி அப்படின்ட்டு யூஆர்எல் ஷார்ட்னர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் அதில் இந்த மாதிரி கஸ்டம் யூஆர்எல் வைக்க முடியும். அதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கஸ்டம் யூஆர்எல் வச்சுக்கோங்க. அது எப்படி வைக்கிறீங்கன்னா இந்த லாஸ்ட் வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, the hanger 27, இதைத்தான் நான் இங்கே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு வேணுமா வெறும் ஹேங்கர்னு வைங்க, பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி அந்த யூஆர்எல் இருக்குது, அதனால் எனக்கு செட் ஆகல, அதனால தான் 27 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பயோவை செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் போஸ்ட் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி போஸ்ட் போடல நான் வந்து இப்போதைக்கு ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை காமிக்கிறேன், அதை பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இவங்க பார்த்தீங்களா, ஸோ மார்க்அப் வச்சு போட்டிருக்காங்க. ஒரு ஒரிஜினல் டிஷர்ட்டில் அவங்கள ஒரு மாடல்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது. இந்த இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்கில் நம்ம போட வேண்டிய போஸ்ட் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னால், ஒன்று வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு டீஸ்ப்ரிங்லேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு இமேஜு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் போகிற டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி குவாட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி குவாட்ஸில் போடுங்க. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன். இவங்க போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கிரேட் திங்ஸ் டேக்ஸ் டைம்ஸ், இந்த மாதிரி உங்கள் டிசைனை குவாட்ஸ் மூலியமாக போடுங்க. ஓகேவா? 2வது டைப். நெக்ஸ்ட்டு 3வது டைப் என்னென்னா, மாடல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கேர்ள்ஸ் மாடலோ இல்லை பாய்ஸ் மாடலோ, இந்த மாடல்ஸ்லாம் நான் எங்கே போய் பண்ணுவேன், எனக்கு ஃபோட்டோஷாப்லாம் தெரியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. பிளேஸ் இட் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. பிளேஸ் இட், அந்த வெப்சைட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. நம்ம டிஷர்ட்டில் எப்படி ஒரிஜினாலிட்டியாக ஒரு ஆள் போட்டிருக்க மாதிரியே கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பயப்படவே வேணாம், நான் அதை சொல்லி தந்துடுறேன். பிளேஸ் இட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸ் நமக்கு நிறையா கிடைப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் டிஷர்ட்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த டிஷர்ட் வந்து வெறும் எல்லோ கலர் மட்டும்தான் அவங்க போட்டு உட்காந்துருப்பாங்க. அதில் நம்ம டிசைனை ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி 3 டைப்பில் உங்கள் ப்ரொஃபைலில் ஒன்று வந்து இந்த மாதிரி இருக்கணும், ஐ மீன் உங்கள் ப்ராடக்ட் இமேஜ் ஒன்று இருக்கணும், நெக்ஸ்ட்டு மாடல் இமேஜ் ஒன்று இருக்கணும், நெக்ஸ்ட்டு குவாட்ஸ் இமேஜ் இருக்கணும். இந்த 3 போஸ்ட் தான் இருக்கணும். ஓகேவா? இதில் நீங்கள் நல்லா கிளியர் ஆயிருங்க. பிகாஸ் இதைத்தான் நிறைய பேர் தப்பு பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில அக்கௌண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடல்ஸு குவாட்ஸ் எல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க. ஒன்லி இந்த ப்ராடக்ட் அவங்க கொடுக்குற அந்த ப்ராடக்ட் இமேஜை மட்டும் எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அது வேணாம். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை ஒகேஷன்ஸ் வருதுன்னா, இப்போ இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, அதுக்கப்புறம் ஹாப்பி ஈஸ்டர் டே, அந்த மாதிரி ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி கிறிஸ்மஸ், அந்த மாதிரி போஸ்ட்டை இடையில போடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம போஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். போஸ்ட்டுக்குள்ளே போன உடனே நீங்கள் இந்த லொக்கேஷன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸை கொடுங்க, இந்தியான்னு கொடுக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியான்னு கொடுக்காதீங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு இதில் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்து, இது என்னது மென்ஸ் டேங்க் டாப், அது கொடுத்துடலாம். என்ன பிராண்டு, நம்ம ஸ்டோர் நேம் கொடுத்துடலாம், த ஹேங்கர் அப்படின்ட்டு. பட் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சும்மா கேப்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, குவாட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் அதை கொடுங்க. பட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட இந்த ஹேஷ்டேக் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? பிகாஸ் ஏன் ஆட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உங்கள் எஸ்இஓ படி இதில் நம்ம ஹேஷ்டேக் போட்டோம்னா ரீச் ஆகிறது கொஞ்சம் கம்மி தான். பட் அதை நம்ம போஸ்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஹேஷ்டேக் போட்டோம்னா அது வந்து ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேவா? அது எந்த மாதிரி நீங்கள் ஹேஷ்டேக்ஸ் போடணும் அப்படின்னா, சும்மா கூகுளில் போயிட்டு ஹேஷ்டேக்
ஜென்ரேட்டர் அப்படின்னு போடுங்க ஃபார் இன்ஸ்டாகிராம் இப்படின்னு கூட போடலாம். போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டகிரியோ அந்த கீவோட நான் ஃபஸ்ட்டு சும்மா நான் வந்து ஃபிட்னஸ் அப்படின்னு போடுறேன். ஓகே, இவ்வளோ ஹேஷ்டேக் வந்திருக்கு. ஃப்ரீக்வெண்ட்டாக இது ரேரு, இது ஆவரேஜ். ஃப்ரீக்வெண்ட்டாக எது யூஸ் பண்ணுறாங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாமே மில்லியன்ஸ் கணக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதே கணக்கில் யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு எஸ்இஓ. இதை அப்படியே அதை கிளிக் பண்ணுங்கள், இங்கே காப்பி பண்ணுங்கள், அப்படியே கொண்டு போய் கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இவ்வளோதான் சிம்பிள். பட் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சின்னதாக எமோஜி இல்லாட்டி சின்னதாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதி அந்த மாதிரி போட்டு ஒரு 6 டாட் லைன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு 6 டாட் லைன்ஸ் வச்சு அதுக்கப்புறம் உங்கள் ஹேஷ்டேகை போடுங்க. இது என்ன ரீசன் எனக்கு தெரியல, பட் இப்படி தான் சொல்லியிருந்தாங்க நான் படித்த கோர்ஸில். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எப்படியும் நம்ம கமெண்ட் வந்து இந்த மாதிரி டெஸ்க்டாப்லேயும் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபோன்லேயும் நம்ம கமெண்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி டாட் லைன்ஸ் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்ககிட்ட நோட் பேடோ இல்லை வேர்டோ ஏதோ ஒன்று டெஸ்க்டாப்பில் பண்ணுறீங்களோ இல்லை மொபைலில் பண்ணுறீங்களோ எதுலேயோ நோட் பேடில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு எமோஜியை போட்டு அதுக்கப்புறம் டாட் லைன்ஸ் என்டர் கொடுத்து டாட் லைன்ஸை கீழே கொண்டு வாங்க. அப்படி பண்ணி அதுலேருந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி போடுங்க. பிகாஸ் நம்ம டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நான் இங்கே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே டாட் வைக்கிறேன், பக்கத்துலேயே தான் விழுகுது, என்டர் கொடுத்தா போஸ்ட் ஆயிடுது, கீழே வர மாட்டேங்குது. பார்த்தீங்களா? ஸோ நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாட் லைன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு இடத்துல அந்த மாதிரி நீங்கள் ஒரு தனியாக இன்னொரு நோட் பேடில் வேர்ட்லேயோ இந்த மாதிரி அலைன் பண்ணி அதுக்கப்புறம் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெய்லி 3 போஸ்ட் ஃபாலோவர்ஸ் வருதோ இல்லையோ அது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு ஃபாலோயிங் வந்து நீங்கள் எந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, இது ரிலேட்டடாக இந்த டிஷர்ட் செல்லிங், பிராண்ட் செல்லிங், கிளாத்திங் செல்லிங் அது இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிலேட்டடாக அவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? டெய்லி ஒரு 5 பேரை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்படி பண்ணாலே போதும், நமக்கு ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்களோட பை லிங்கை கொடுக்காதீங்க. ஏன்னா பிகாஸ் இதில் நீங்கள் பை லிங்க் கொடுத்தீங்கன்னா அது தொட்டு உள்ளே போகிற மாதிரி காமிக்காது. அதை நம்மளால் காப்பி அண்ட் பேஸ்ட்டும் பண்ண முடியாது. சிஸ்டமில் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட முடியும். பட் ஃபோனில் பார்த்தாங்கன்னா அவங்களால காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருங்க. எந்த மாதிரினா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருங்க. நான் இதில் கொடுக்கல, பட் நீங்கள் கொடுத்துக்குங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்குறீங்கன்னா, கிளிக் த லிங்க் அப்படின்னு போட்டு உங்களோட ஹேங்கர் டீ இருக்குது பார்த்தீங்களா, சாரி உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லிங்க் இன் அவர் பயோ ஃபார் சர்ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்து உங்களுக்கே தெரியும், இல்லாட்டி மற்ற போஸ்ட்டில் போய் பாருங்கள், நான் இதை காமிக்கிறேன். செக் அவுட் த லைவ் கோ நியூ ஸ்டோர் ஃப்ரெண்ட் ஃபார் எ பஞ்ச் ஆஃப் சூப்பர் கூல் டிசைன்ஸ், கிளிக் த லிங்க் இன் அவர் பயோ ஃபார் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட பயோவை நல்லா இது பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் டெய்லி என்னால் உட்காந்து இந்த மாதிரி டைப் பண்ணிட்டு ஹேஷ்டேக்லாம் உட்காந்து க்ரியேட் பண்ணிவிட்டு எப்படி நான் போடுறது அப்படின்னு உங்களுக்கு பெரிய டவுட் ஒன்று இருக்கும். பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து இந்த ஹேஷ்டேக்கெல்லாம் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 போஸ்ட்டுக்கு ஒரே ஹேஷ்டேக் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இந்த ப்ராடக்ட்டுக்கு இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மற்ற ப்ராடக்ட்டுக்கு வேறு ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள். அப்படி போட்டு ஒரு 10 போஸ்ட் போனதுக்கப்புறம் எது உங்களுக்கு ரொம்ப லைக்ஸ் அதிகமாக போயிருக்கோ அந்த ஹேஷ்டேகே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேகே வச்சுக்கிட்டு நம்ம டெய்லியும் அதே டேகை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டெய்லி நான் எப்படி 3 போஸ்ட் போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் என்னோட பின்ட்ரெஸ்ட் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் டெய்ல் விண்ட் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் பற்றி சொல்லியிருப்பேன். ஐ மீன் ஷெடியூல் பண்ணி போஸ்ட் பண்ணுறது. அதை நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதை நம்ம பின்ட்ரெஸ்ட்டுக்கே வச்சுக்கலாம். இதில் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு தனியாக ஒரு வெப்சைட் பார்த்துக்கலாம். லேட்டர் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை கிளிக் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டாகிராம் ஷெடியூலர் அண்டு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இன்ஸ்டாகிராமுக்கு மட்டும் இல்லை, அந்த ஷெடியூலிங் ஆப்ஷன் கொடுக்கறது எல்லாத்துக்குமே இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து காசு கட்டியும் நம்ம வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃப்ரீயாகவும் இருக்குது. இது என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் பிளான்ஸ் நமக்கு ஃப்ரீ. இது என்னென்ன பிளாட்ஃபார்மில் நீங்கள் இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட் எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் தான். ஓகேவா? ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா இதில் ஒரு யூசர் தான் நம்மளால் பண்ண முடியும். 30 போஸ்ட்
மொத்தமாகவே உங்களால் இந்த அக்கௌண்ட்டில் 30 போஸ்ட் தான் ஷெட்யூல் பண்ண முடியும். ஓகேவா? ஷெட்யூல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே போஸ்ட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நமக்கு ஒரு 30 போஸ்ட் மறுபடியும் ரெனியூ ஆயிரும். ஸோ நோ ப்ராப்ளம். உங்களால் ஒரு நாளைக்கு 30 போஸ்ட் நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். நமக்கு அவ்வளோ தேவையில்லை. நமக்கு ஒரு நாளைக்கு 30 போஸ்ட் தேவையில்லை. நமக்கு ஒரு நாளைக்கு 3 போஸ்ட் இருந்தால் போதும். ஓகேவா? அந்த 3 நீங்கள் போடுற டிசைன் வந்து இப்போ இந்த டிசைன் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் பண்ணிவிட்டு இதையவே மாடல்ஸில் வச்சோம், இதையவே ப்ராடக்ட் வச்சோம், இதையவே வச்சு ஒரு குவாட்டும் கிரியேட் பண்ணி போட்டுறாதீங்க. அந்த மாதிரி தப்பை பண்ணிடாதீங்க. இப்போ ஒரு டிசைன் வந்து ப்ராடக்டில் வச்சு போடுறீங்கன்னா இன்னொரு டிசைன் வந்து மாடலில் வச்சு போடுங்க, இன்னொரு டிசைன் வந்து குவாட்ஸில் எழுதி போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் 3 கேட்டகரியில் போட்டுருங்க. போட்டுட்டு அது இதில் போனீங்கன்னா இந்த லேட்டரில் போய் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஷெட்யூலிங் இதை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டோம்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை தனியாக உங்களுக்கு இதில் எப்படி ஷெட்யூல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் ஒரு 3 போஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 10 நாளைக்கு மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அந்த டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமில் எனக்கு இதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம், போஸ்ட் இந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி இந்த டைமுக்கு எனக்கு போஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டைமுக்கு இதில் போஸ்ட் ஆயிரும். நோ ப்ராப்ளம். போஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உடனே என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆல்ரெடி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களா இந்த ஹேஷ்டேக்ஸ், அந்த ஹேஷ்டேக்கை கொண்டு வந்து இதில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க. இவ்வளோ தான் உங்கள் வேலை. இது இவ்வளோ தாங்க இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். நீங்கள் என்ன பண்ணணும், நான் ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லிடுறேன். சிம்பிளான வேலை. ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி பயோலாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த வெப்சைட்டு அதெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த டிஷர்ட் ரிலேட்டடாக இந்த மாதிரி டிசைனிங், பிராண்ட் ஸ்டோர், கிளாத்திங் ஸ்டோர் அந்த மாதிரி ரிலேட்டடாக டெய்லி ஒரு 5 பேரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த மாதிரி ஆளுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிள் சர்ச்சில் போயிட்டு ஷாப் அப்படின்னு அடிங்க. அந்த மாதிரி ரிலேட்டடாக நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போயுங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி ஒரு 5 பேர்த்தை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெய்லி 3 போஸ்ட்டு. அந்த 3 போஸ்ட்டு எப்படி இருக்கணும்னா, குவாட்ஸ் ஒன்று இருக்கணும், ப்ராடக்ட் இமேஜ் ஒன்று இருக்கணும், அப்புறம் மாடல் இமேஜ் ஒன்று இருக்கணும். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் வந்து கமெண்ட்டில் தான் போடணும், இந்த மாதிரி புள்ளி வச்சு தான் போடணும். திஸ் இஸ் கம்பல்சரி. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் வந்து நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட்டுக்கு வந்து 10 இல்லை 20 டிஃப்ரெண்ட்டாக போடுங்க. அதில் எது கிளிக் ஆகி நல்லா ரீச் ஆகுதோ அந்த ஹேஷ்டேக்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க இனி போட போகிற எல்லா போஸ்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஓகேவா? இவ்வளோதாங்க, சிம்பிள். இவ்வளோதான் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மாடலில் எப்படி நம்ம டிசைனை ஃபிக்ஸ் பண்ணுறது அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த லேட்டர் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனர், அதுக்கப்புறம் இந்த அபவுட், இந்த ஸ்டோர் ஃப்ரண்ட்டை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மினியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும், ஜென்யூனான வேலை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் மினியா தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.